ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்திரிக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரம்சைவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். இன்று முதலில் ஒரு காதல் திருமணம் சார்ந்த ஒரு தகவலை பார்ப்போம். இது பிறந்தநாள் ஜாதகம். இது காதல் திருமணம் நடந்த நாளினுடைய ராசி நிலை. இது பிறந்தநாள் ஜாதகத்தினுடைய ராசி நிலை. இவர் சிம்ம லக்கணம், சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் 3ஆம் பாகத்தில் பிறந்திருக்கிறார். ராகு சித்திரை நட்சத்திரத்தில் 3ஆம் பாகத்தில் இருக்கிறார். புதன் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறார். சூரியனும் திருவோண நட்சத்திரம். சுக்கிரன் சதய நட்சத்திரம். செவ்வாய் ரேவதி நட்சத்திரம். குரு உத்திரட்டாதி நட்சத்திரம். சனி அஸ்வதி நட்சத்திரம். கேது அஸ்வதி நட்சத்திரம். பொதுவாகவே கடக லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்திற்கும் 7வது இடத்துக்குரிய கிரகம் உச்சம் பெற்றாலோ அல்லது நீச்சம் பெற்றாலோ அல்லது பகை கிரகத்தினுடைய தொடர்பு பெற்றாலோ கல்யாண வாழ்க்கை என்பது ரொம்ப கடினமாக இருக்கும் என்பது நடைமுறை அனுபவம். இதில் ஜோதிஷ பிரஞான தீபிகை என்ற நூலில் இருந்து எடுத்து சொல்லப்பட்ட தகவலில் இந்த ஒரு கருத்தும் இருக்கிறது. அந்த வகையில் இவருக்கு சிம்ம ராசி சிம்ம லக்கணம் 9க்குரியவன் தனது ஸ்தானத்துக்கு 12க்கு போய் 12க்குரியவனுடைய தொடர்பு. இது 9க்குரிய பாவாதிபதி தனது ஸ்தானத்துக்கு 12. காரகாதிபதி என்று பார்க்கும் பொழுது லக்னாதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில். யாருடைய சாரம்? திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய சாரம். ஆக இவருடைய ஜாதகத்தில் பிறந்த போதே கிட்டத்தட்ட ஒரு வருடத்திலேயே சுக்கிர திசை நடக்கும் காலத்திலேயே இவருக்கு சுக்கிர திசை ஆரம்ப காலம் என்று பார்க்கும் பொழுது 8 வருடம் 11 மாதம் 21 நாள். ஆக சுக்கிர திசையில் சுக்கிர புத்திகள், சுக்கிர புத்தி முடிஞ்சு, சூரிய புத்தி முடிஞ்சு, சந்திர புத்தி முடிஞ்சு, செவ்வாய் புத்தி முடிஞ்சு, சுக்கிர திசையில் ராகு புத்தியில் இவருடைய ஜாதகம். அப்போது தாயோடு சேர்ந்து தந்தைக்கும் தாய்க்கும் சூரியன் 6ஆம் இடத்தில், சந்திரன் லக்கணத்தில். சந்திரனும் சூரியனும் 6க்கு 6, 6க்கு 8, அதாவது சஷ்ட அஷ்டமத்தில். அந்த காலகட்டத்தில் தந்தைக்கும் தாய்க்கும் கருத்து வேறுபாடு வந்து, முரண்பாடு வந்து, தாய் தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்று விட்டாள். அதாவது இந்த குழந்தையோடு தன் தாய் மாமனுடைய வீட்டுக்கு சென்று விட்டாள். இங்கே லக்கணத்துக்கு 5ஆம் இடம் தாய்மாமன் வீடு. அவர் 8ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆனால் 9க்குரியவனோடு சேர்ந்து இருக்கிறார். 9ஆம் இடத்தில் சனி நீச்சம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவர் தாயோடு சென்றவர் கிட்டத்தட்ட 7 வருடம் கழித்து சுக்கிர திசையினுடைய கடைசி பகுதியில், அதாவது இந்த 9ஆம் இடத்துக்கு 2-7க்குரிய மாரகாதிபதி 11ஆம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் இருந்ததால், இது தந்தை ஸ்தானத்துக்கு 2-7க்குரிய மாரகாதிபதி தந்தை ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்தில் இருந்ததால் அந்த சுக்கிர திசை இவரை பிறப்பையும் தந்து இவர் தந்தையினுடைய ஆயுளையும் எடுத்தது. அதற்கடுத்து சூரிய திசை முடிந்து சந்திர திசையில் இவர் காதல் திருமணம் செய்து கொண்டார். அதாவது லக்கணத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய திசை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய புத்தியில் திருமணம் நடந்தது. இந்த திருமணமும் இவருடைய காதலியில் ஏற்கனவே அடுத்தவருக்கு நிச்சயம் செய்யப்பட்டவள். அந்த வகையில் அந்த திருமணத்தை செய்யாமல் அல்லது செய்ய விருப்பமில்லாமல் இவர் காதலித்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் தெரிகிறார். அதற்கடுத்து இவருடைய ஜாதகத்தில் இந்த திருமணம், காதல் திருமணம் எப்போது நடந்தது என்று பார்க்கும் பொழுது 23/6/1963 நடந்தது. அப்போ இந்த ஜாதகத்தை போட்டு பலன் சொல்லக்கூடிய நிலை எதற்காக வந்தது என்று பார்க்கும் பொழுது, ஒரு பிறந்தநாள் ஜாதகமும் ஒரு திருமண ஜாதகமும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எந்த கிரகம் எந்த செயலை செய்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் காட்டக்கூடிய
தசாபுத்திகளை கோடிட்டு காட்டுவதற்காகவே இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணம் சிம்ம ராசி, திருமணத்தின் போது மிதுன லக்கணம் மிதுன ராசி. இவருடைய ஜாதகத்தில் பூர நட்சத்திரம், திருமண நாள் என்று புனர்பூச நட்சத்திரம், இது அசூர குருவனுடைய நட்சத்திரம், இது சுபகுருவனுடைய நட்சத்திரம். லக்கணத்துக்கு 7க்குரியவன் 10ஆம் இருக்கிறார், 10ல் இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 10ஆம் இடத்தை வக்கர சனியும் பார்க்கிறார். இவருடைய மனைவி கடின உழைப்பு கொண்டவர்கள். அதே சமயத்தில் பிறந்த நாள் ஜாதகத்திலே குரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது, திருமண ஜாதகத்திலேயும் குரு அதே மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது. இங்கு செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கிறார்கள். இங்கு மங்களக்காரகனான செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையால் குருவை பார்க்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தன்னுடைய லக்கணத்துக்கு 2, 7, 11ஆம் இடம் லக்கணமாக வரும்பொழுது திருமணம் நடக்கிறது. அதே சமயத்தில் ஜென்ம குருவுக்கும் கோச்சார குருவுக்கும் தொடர்பு இருக்கும்போது திருமணம் நடக்கிறது. அடுத்து ஜென்ம சனி கோச்சார சனியை தன்னுடைய 10ஆம் பார்வையாக பார்க்கும் காலத்தில் திருமணம் நடந்திருக்கிறது. ஆக திருமணத்தை நடத்தக்கூடிய கிரகம் குரு என்று எடுத்துக்கொள்வோமானால் ஜென்ம குருவுக்கும் கோச்சார குருவுக்கும் தொடர்பு இருக்கும் பொழுதுதான், அல்லது ஒரே கட்டத்தில் பயணிக்கும் பொழுதோ, அல்லது ஒன்றுக்கொன்று பார்வை அல்லது சேர்க்கை இருக்கும் பொழுதே திருமணம் நடக்கிறது. அடுத்தது சனி கோச்சார சனிக்கும் ஜென்ம சனிக்கும் தொடர்பு ஏற்படும் காலத்தில் திருமணம் நடக்கிறது என்பது இப்படி பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு ஜாதகமாக திருமணம் எப்போது நடந்தது, காதல் திருமணமாக இருந்தால் அந்த காதல் திருமணத்தை செய்து வைத்த கிரகங்கள் எது எது என்று ஒவ்வொன்றாக பார்த்து வருவோம். அடுத்து இந்த ஜாதகருக்கு தன்னுடைய 57வது வயதில் மனைவி தற்கொலை செய்து கொண்டார். இன்று வயது 86 வருடம் 2 மாதம் 21 நாளாகிறது. இன்று நலமுடன் இருக்கிறார். இவர் சிம்மராசி சிம்ம லக்கணம், பிரித்தாளும் கொள்கையில் ஆகச்சிறந்த வல்லவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சிம்ம லக்கணம் சிம்மராசி என்று பார்க்கும் பொழுது 5க்குரிய குரு 8க்குரியவனாகவும் ஆகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது தாய்மாமன் தலை சிறந்த நிர்வாகஸ்தானாதிபதியாக இருந்திருக்கிறார். குரு தன்னுடைய சொந்த வீட்டில் குரு செவ்வாயோடு சேர்ந்து இவர் வளர 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 தாய்மாமன் குடும்பம் தேய்ந்து காணாமல் போய்விட்டது. அடுத்து 5க்குரியவன் புத்திரஸ்தானாதிபதி 8க்கு போனான். அவனுடைய ஸ்தானத்துக்கு 5க்குரியவனோடு சேர்ந்து 8க்கு போனான். அதே சமயத்தில் தனது ஸ்தானத்துக்கு 12க்குரியவனோடு சேர்ந்து 8க்கு போனான். அப்போ ஒரு ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும் பொழுது அது லக்கணத்துக்கு 6, 8, 12 மறையும் பட்சத்தில் அது தனக்கு வரக்கூடிய புத்திர பாக்கியத்திடம், அதாவது ஆண் புத்திர பாக்கியத்திடம் வகையை பாராட்டக்கூடிய சூழ்நிலை உண்டு. திரு ஜி கோபாலகிருஷ்ணன் ஐயா ஏற்கனவே பல பாடங்களில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த தகவலும் இந்த நடைமுறைக்கு ஒத்துப்போகிறது. சரி நண்பர்களே, ஆக இனி ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு செயல், திருமணம் எப்போது நடந்தது, வேலை எப்போது கிடைத்தது, எந்த கிரகம் வேலையை வாங்கி தந்தது, திருமணம் எந்த கிரகம் செய்து வைத்தது என்று இது போன்ற தகவல்களை தொடர்ந்து வரும் ஜாதகங்களை பார்ப்போம். இது காதல் கல்யாணம், அதாவது காதல் திருமணம். இது முதல் ஜாதகம். இது அட்சய திருதியான இன்று முதலில் அப்லோட் செய்கிறேன். தொடர்ந்து என்னோடு பயணியுங்கள். இதுவரையில் சொன்ன எண்ணற்ற கருத்துக்கள் இந்த ஜாதகத்தில் ஒத்துப்போயிருக்கிறது என்று அதை அனைத்தையும் குறிப்பெடுத்து தனியாக வைத்திருக்கிறேன் உங்களுக்காக. வரும் காலத்தில் இன்னும் ஒரு 6 மாதமோ 1 மாதமோ 1 வருடமோ கிடக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் எந்த கிரகம் திருமணத்தை செய்ய வைக்கப் போகிறது, எந்த குடும்ப பிரிவினையை தரப்போகிறது என்பதை பார்த்தவுடன் தசாபுத்தியை கோடிட்டு காட்டி அந்த செயல் நடக்குமா நடக்காதா, நடந்திருக்காதா, எப்போது நடக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு விடை தரும் வண்ணம் அடுத்து வரும் காணொலிகள் அமையும் என்று சொல்லி அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் வலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் படிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் குறைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானை சிறற்பதம் காப்பதாமே.